ஆஸ்திரேலியாவோட நட்சத்திர ஓபனரா இருந்த டேவிட் வார்னர் ஓய்வு முடிவு அறிவிச்சதுக்கு அப்புறமா ஓபனரா யாரையும் ட்ரை பண்ணாங்க. பட் இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ரோபி சீரிஸ்ல நேத்தன் மெக்ஸ்வினின்ற அதிரடி பிளேயரை தான் ஓபனரா விளையாட வைக்க அவங்க தேர்வு செஞ்சிருக்காங்க. இப்ப ரீசெண்டா கொடுத்த ஒரு பேட்டியில இந்தியாவோட ஜஸ்பிரித் பும்ராவை அடிச்சு நொறுக்கிறதுக்கான பிளான் அவர்கிட்ட ரெடியா இருக்கிறதா மெக்ஸ்வினி தெரிவிச்சிருக்காரு. அந்த பேட்டியில அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, பர்த்ல நடக்க போற முதல் டெஸ்ட்ல நான் விளையாட போகும்போது ஆழமான பயிற்சிகளையும் திட்டங்களையும் எடுத்துட்டு போவேன். குறிப்பா இந்தியன் போலர்ஸ் எப்படி போலிங் போடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் நிறைய வீடியோக்களை பார்த்திருக்கேன். நம்ம புதுசா ஒரு போலரை ஃபேஸ் பண்ணும்போது அவங்களோட போலிங் ஆக்ஷன் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் அதை செய்யறதுக்கு எனக்கு இப்போ ஒரு வாரம் டைம் இருக்கு. இந்த டைமை பயன்படுத்தி நான் இந்தியாவுக்கு எதிராக விளையாடுறதுக்கு ரெடி ஆகிட்டு வரேன். இருந்தாலும் பும்ரா எப்படி போலிங் போடுவாருன்றதை கணிக்கிறதே கஷ்டம். ஏன்னா அவர்கிட்ட தனித்துவமான போலிங் ஆக்ஷன் இருக்கு. இருந்தாலும் கரெக்டான திட்டங்களை போட்டு அவரை மட்டும் இல்லாம இந்தியன் போலர்ஸ் எல்லாருமே அடிச்சு நொறுக்கிறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் இன்னும் டெவலப் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல் டெஸ்ட் மேட்ச்ல நான் இந்தியன் போலர்ஸை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன்னு மெக்ஸ்வினி அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு.